பானிபூரி சாப்பிடுவதால் ஏற்படும் அபாயகரமான பாதிப்புகள் என்னவென்று இப்போது தெரிந்து கொள்வோம். சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் பானிபூரி விற்கப்படுகிறது. சில கடைகள் சாக்கடைக்கு அருகிலேயே இருக்கின்றன. சுற்றுச்சூழலே சுகாதாரமற்று இருக்கிறது. பானிபூரியை பெருவிரலால் உடைத்து அதனுள் மசாலாவை திணித்து புதினா நீரில் முக்கி எடுக்கின்றனர். கை பெருவிரல் நகத்தில் படிந்திருக்கும் அழுக்கு பானிபூரியிலும் ஒட்டிக்கொள்ளும். இப்படியாக சுகாதார குறைபாடுள்ள பானிபூரியை சாப்பிடும் நமக்கு என்னென்ன நோய்கள் வரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பானிபூரியை கையால் உடைத்து தண்ணீரில் முக்கி கொடுப்பவரின் கை எந்த அளவு சுத்தமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஹூக் வார்ம்ஸ், பின்வார்ம்ஸ் போன்ற புழுக்கள் கைகளில் இருந்துதான் பரவுகின்றன. அதை சாப்பிடும்போது வயிற்றில் இப்புழுக்கள் உற்பத்தியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கைகளில் பாக்டீரியா தொற்று ஏதேனும் இருந்தால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படலாம். வைரஸ் மூலம் பரவும் ஹெப்படைட்டிஸ் டி ஏற்படுவதற்கான அபாயமும் உள்ளது. பூரியை தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் எண்ணெய் எப்படிப்பட்டது என்பதும் அவசியம். எண்ணெயை ஒரு முறைதான் கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும். நடைமுறையிலோ எண்ணெயை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைத்து பயன்படுத்துகிறார்கள். ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தும் போது அந்த கெட்ட எண்ணெய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். புதினா ரசம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் சுகாதாரமற்றதாக இருந்தால் அது பற்பல விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே தெருவோர கடைகளில் விற்கப்படுகிற சுகாதாரத்துக்கு உத்தரவாதமில்லாத இத்தகைய உணவுகளை தவிர்ப்பது அவசியம். நொறுவை உணவுகளிலேயே அதிகம் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பது பானிபூரியில்தான். சாலையோர கடைகளில் விற்கப்படும் பானிபூரிகளை சாப்பிடாமல் சுகாதாரமான முறையில் தயாரிப்பதை சாப்பிடலாம். குறிப்பாக இவற்றை குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் அவசியம் தவிர்க்க வேண்டும். பானிபூரி சாப்பிடுவதால் நமக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை எனும்போது ருசிக்காக ஏன் நோயை விலை கொடுத்து வாங்க வேண்டும்?